ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வாரம் வந்து போடுற 10 சீரியலோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ குடும்பத்தில் எல்லாருமே இந்த ராதிகா வந்து டைவர்ஸ் பண்ணியாச்சு, எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. இப்போ எழில் மட்டும் காட்டலை, இந்த தடவை எழில் வந்து காட்டுறாங்க. எழில் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா படம் டைரக்ஷன் பண்ணி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதனால் எல்லாருமே வந்து போயிருக்காங்க. பாட்டு இசை விழாவுக்கு வந்து எல்லாருமே வந்து போயிருக்காங்க. வெளியீட்டு விழாவுக்கு ராதிகாவும் வராங்க. கோபி ராதிகா சொல்லி ஓடி போய் பேச வர்றாங்க. ராதிகா எதுக்காக வராங்கன்னு தெரியல. பெங்களூருக்கு மாற்றி போயாச்சு சொல்லிட்டு அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரியல. உடனே பார்த்துட்டு படக்குன்னு கோபி பார்த்தோன்னா மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறாங்க. இதுவரையும் பேசாமல் இந்த எழில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை பார்த்தோன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னா அதோடு நிறுத்திடுறாங்க. இதுக்கு பாக்கியாவை எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ எழில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தன்னுடைய வீட்டுக்கு வந்து மனைவி குழந்தைகளோட திரும்பி வரப்போ அதோடு வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த சீரியல் வந்து பாக்கியலட்சுமி சீரியல் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோர் பார்க்க போகிறோம். அதில் அவங்க மாமாவுக்கு வந்து பழனிவேலுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. தாலி கட்டுற நேரத்தில் நிறுத்துங்கன்னு கத்துற சத்தம் கேட்குது. ஐயோ, இப்போ பார்த்து யார் கல்யாணத்தை நிறுத்துகிறாங்க சொல்கிறாங்க. என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போக மாட்டேங்குதுன்னு அம்மா கத்துறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இவ வந்து வேண்டாம், வா தாலி கட்ட வேண்டாம், இந்த மாப்பிள்ளை வேண்டாம் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அண்ணன் 2 பேரும் இந்த பொண்ணு கழுத்தில் வேறொரு பொண்ணை கூட்டின்னு வராங்க. இந்த பொண்ணு கழுத்தில் நீ நினச்சா தாலி கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இவர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் அவன் அண்ணன் பேச்சை கட்டு தாலி கட்ட போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வந்து அண்ணன்கிட்ட வந்து ஏற்கனவே இவர் சொல்லியிருக்காரு, நான் அங்கே பாசமாக தான் இருக்கேன், எனக்கு கல்யாணத்துக்கு வந்து எந்த இடைஞ்சலும் பண்ணாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த லட்சுமி முடிஞ்சாச்சு, பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சாச்சு. இதுக்கடுத்து என்ன போட போகிறாங்க அப்படின்னா அந்த நிறைய சீரியல் 10 சீரியல் அது ஐயனார் துணை எங்கள் சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்கன்னா சுத்தமாக வந்து கல்யாணத்துக்கு இஷ்டமே இல்லை. நிலா வந்து போகிறாங்க. டிரைவராக சோழன் வந்து எப்படியாவது நிலாவை கணக்கு பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே சமயம் நிலா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நிஜமாவா? ஆமாம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்கிறாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை விட்டு எல்லாரையும் வந்து நிலா வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டில் உள்ளவங்களாம் பதறி பொண்ணை காணும், என்னாச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோழன் வந்து அதுக்கப்புறம் அவர் கழுத்தில் எப்படி தாலி கட்ட போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கடுத்து சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம்னு 10 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவை வந்து எதிரிகள் எல்லாருமே வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுலேயும் வந்து பொண்ணை காணும், ஐயோ சிந்துவை காணும் சொல்லி கதறி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சிந்து அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நேரம் பைரவி காலில் வந்து விடுறாரு. ஆறுமுகத்துக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு